தாயை படைத்தான் என்று பாடி தனக்கு தேசிய விருதையும் தமிழுக்கு ஒரு தாய் வாழ்த்தையும் தந்த உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இன்று இங்கே வந்திருக்கின்றார். மௌனங்கள் அழகு, நன்மைக்கு சொல்லிடும் பொய்கள் அழகு, உண்மை அதுதான், நீதான் அழகு என்று அழகுக்கு தன் தேன் குரலில் அர்த்தம் சொல்லி தேசிய விருதை தனக்கும் தமிழுக்கு அழகான ஒரு பாடலையும் தந்தவர் உத்ரா உன்னிகிருஷ்ணன். அவரும் சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கின்றார். திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது நம்முடன் சில நிமிடங்கள். Honorable dignitaries, esteemed guests from Singapore and India, it is with immense pleasure and honor and heartfelt joy that I stand before you as a special guest today for this beautiful event, the Theatre in Focus Muchanti, which is a part of Singa 60, a landmark celebration marking 6 decades of enduring friendship between India and Singapore that has developed into a vibrant partnership. And today we celebrate this remarkable journey of 2 nations united by history, heritage and harmony. Indian community in Singapore and Singaporean footprint in India both stand as glowing examples of this enduring bond. Let us celebrate and enjoy curated artwork, theatre, panel discussions, interesting talks and dialogues, a cappella, culinary crossroads, art exhibitions and many more that reflect our shared human experiences. So may this event mark the beginning of many more interesting, enriching collaborations between India and Singapore. Thank you. சிங்கப்பூரின் 60வது தேசிய தினத்தை முன்னிட்டு சென்னையில் தொடங்கிய சிங்கா 60 கலை திருவிழா நடைபெறுகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான சிங்கப்பூருக்கும் இந்தியாவிற்கும் இடையே நெருங்கிய உறவு இருந்து வருகின்றது. சிங்கப்பூருக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான உறவு மிகவும் தனித்துவம் மிக்கது. சிங்கப்பூரின் 60வது தேசிய தினத்தையொட்டி இந்து தமிழ் திசை, த இந்து குழுமம், த இந்து பிஸ்னஸ் லைன் இணைந்து நடத்தும் சிங்கா 60 கலை திருவிழாவிற்கு சிங்கா 60 கலை திருவிழாவில் இன்று நாம் காணவிருக்கும் கலைப்படைப்பு சிங்கப்பூர் அகம் தியேட்டர் லேப் வழங்கும் முச்சந்தி நாடகம். தொட்டமைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டமைத்து ஊரும் அறிவு. திருந்த மாட்டடா, திருந்தவே மாட்டேன். நான் ஹைஸ்கூல்ல படிக்கும்போது என் தமிழ் ஆசிரியர் இதை என்கிட்ட சொன்னார். கிளாஸ்ல நான் கொஞ்சம் வாளு, அடிக்கடி இப்படிதான் நிக்க வச்சு மானத்தை வாங்குவாரு. அந்த திருக்குறளோட அர்த்தம் உங்களுக்கு புரியல? அதாவது ஒரு கிணற தோண்டும் போது எவ்வளவு தோன்றோமோ அவ்வளவு தண்ணி தான் வரும். இந்த மாணவர்களும் அதே மாதிரிதான், எவ்வளவு படிக்கிறாங்களோ அவ்வளவு அறிவுதான் சுரக்கும். சிரிப்ப எப்ப பார்த்தாலும் கெக்க பெக்கேன்னு. இவனுங்க பாதி பேர் ஸ்கூலுக்கு வரதே நண்பர்களோட கூத்தடிக்கதான். படிப்பா அதெல்லாம் அதுவா நடக்கும். இந்த ஜிபிஎஸ் மாதிரி சிலர் சரியான இடத்துக்கு சரியான நேரத்தை போய் சேர்ந்துருவாங்க. சிலர் டிராபிக் ஜாம்ல மாட்டிப்பாங்க. சிலருக்கு புதுசா ஏதாவது ரூட்லாம் ஃபார்ம் ஆகும். சிலருக்கு வரவே வராது. போதுண்டா, அது எப்படி காலையில 8 மணிக்கே இவ்வளவு எனர்ஜி எங்க தான் எடுத்துட்டு வரீங்க? வாலிப வயசு, இளமை ஒரு வர பிரசாதம். ஓ, புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அதான் எல்லாம் ஒரு தினுசா அலையறானுங்க. இன்னைக்குன்னு பார்த்து வகுப்புல தமிழ் அருவி மாதிரி கொட்டும். தமிழ் சினிமா பாடல்கள்ல இருந்து அவன் ஜாலியா கோட் பண்ணுவான்.
போதும். போதும். இந்து தமிழ் திசையின் ஆசிரியர் அசோகன் அவர்கள் சிங்கா 60 குறித்து நம்முடைய சில நிமிடங்கள். சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்து தமிழ் திசை அப்படிங்கிற ஒரு நாளிதழை தமிழில் ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து இந்து நிறுவனத்தினுடைய பல நாள் கனவு. அந்த கனவு நிறைவேறி ஒரு வழி அந்த பத்திரிகை ஆரம்பிக்கும் பொழுது பத்திரிகைக்கு பேரெல்லாம் வச்சாச்சு. இந்து தமிழ் திசைலாம் ஆக்சுவலாக வந்து தமிழ் திசைன்னு பேர் இல்லை, முதல்ல தி இந்துன்னே தான் ஆரம்பித்தோம் நாங்கள். அப்புறம் எங்களுடைய இயக்குநர்கள் அகிலா மேடமும் விஜயா மேடம் இதை பேரை வந்து இந்து தமிழ் திசைன்னு மாற்றி அந்த பேருக்கே ஒரு தனி அர்த்தத்தை கொடுத்து ஒரு சிறப்பான முறையில் அன்பு ஆதரவும் கொடுத்து ஒரு பெரிய அற்புதமான டீம் வந்து நல்லா க்ரூம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது கீழே அந்த டேக்லைன் கீழே வைப்போம் இல்லையா, அது என்ன வைக்கணும்னு டீமுக்குள்ளே பெரிய விவாதம்லாம் நடந்தது. அந்த விவாதத்தில் வந்து நிறைய பேர் பேசி கடைசியில் வந்து தான் தமிழால் இணைவோம் அப்படிங்கிற ஒரு டேக்லைன். நம்ம நடத்துகிற எல்லா ஈவெண்ட்டுமே அது வேறு மாதிரியான வகையை சேர்ந்தது தான். ஆனால் இந்த நிகழ்ச்சி தான் இரண்டு நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்குள் இருக்கின்ற உறவையும் பிணைப்பையும் மேலும் இன்னும் கெட்டிப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கு. முச்சந்தியினுடைய தாத்பரியமே என்னென்னா அவங்க அகம் தியேட்டர் லேப் தமிழ் அழிஞ்சிடக்கூடாது, கடல் கடந்திருக்க சிங்கப்பூரில் தமிழ் அழிஞ்சிடக்கூடாது, தமிழ் மேலே வந்து ஒரு பாசமும் பற்றும் அங்கே இருக்க மக்களுக்கு வரணுங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்து அதையே வந்து ஒன்லைனாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிங்கா 60 நிகழ்ச்சியை இன்னும் தொடர்ந்து 10 நாள் இருக்குது. எல்லா இடத்தையும் வந்து நீங்கள் எல்லா இடத்தையும் நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணி ரசிங்க கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.